கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாலை வேளையில கூட கர்த்தருடைய வார்த்தை கேட்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 29வது அதிகாரம். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். எரேமியா 29வது அதிகாரம் 11வது வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஆவியானவர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் நம்ம மத்தியிலே இடைப்படுவாராக. நல்ல ஒரு ஸ்டோரி நம்ம கேட்டோம். ஜான் ஹைடு அப்படிங்கிற வல்லமையுள்ள ஒரு ஜெப வீரரை குறித்து. அவங்க எதிர்பார்த்த ஒரு ஆத்துமாக்களுடைய அறுவடை தேவன் அவர்களுக்கு ஒரு அறுவடை கொடுப்பேன்னு சொல்லிதான் அந்த ஊழியத்துக்கு அழைச்சிருப்பாங்க. அவர் எதிர்பார்த்திருக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு அறுவடையை எதிர்பார்த்து அந்த ஊழியத்துல இருக்கும் பொழுது அவர் போன பாதையும் அவர் எதிர்பார்ப்புக்கு தக்கதா இல்ல. அநேக நேரங்கள்ல நாம நிறைய காரியங்களை எதிர்பார்க்கலாம். தேவன் எனக்கு ஒரு நல்ல வேலை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. நல்ல லைஃப் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. நல்ல இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறாரு. ஆண்டவரே கொடுத்த வாக்குத்தத்தத்துக்கும் நான் போகிற பாதைக்கும் சம்பந்தமே இல்லையே. நீங்க சொல்லியிருக்கிறீங்க, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை, அதாவது நான் எதிர்பார்த்திருக்கிற முடிவை நீங்க கொடுக்கும்படிக்கு, நீங்க என் பேர்ல அந்த அந்த முடிவை கொடுக்கறதுக்கு நீங்க என்ன குறிச்சு நினைச்சிருக்கிற நினைவுகள் எல்லாம் சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, ஆனா என் வாழ்க்கையில வியாதியா இருக்குதே, இதுவா சமாதானத்துக்கு எதுவானவைகள்? என் வாழ்க்கையில நான் ஒரு குழியில விழுந்துட்டேனே, பாவத்தின் குழியில விழுந்துட்டேனே, இதுவா சமாதானத்துக்கு எதுவானவைகள்? இல்லன்னா நான் இப்படிப்பட்ட ஒரு இழப்பின் சூழ்நிலைக்குள்ள கடந்து போயிட்டேனே, ஏமாற்றத்துக்குள்ள போயிட்டேனே, வஞ்சகத்துக்குள்ள போயிட்டேனே, இப்படி இந்த மாதிரியான சூழ்நிலைகளுக்குள்ள நான் சிக்கிட்டேனே, இதுவா நீங்க சமாதானத்துக்கு எதுவானவைகள்ன்னு சொல்றீங்க? நெறைய வேளையில நமக்கு இயேசப்பா நடத்துற பாதைகள், நாம ஒரு காரியங்கள் எதிர்பார்ப்போம். நம்ம வாக்குத்தத்தத்த மைண்ட்ல வச்சு, இப்படி போனாதான் அந்த வாக்குத்தத்தத்த அடைய முடியும். நான் எதிர்பார்த்திருக்கிறேன். அந்த முடிவை பெறுகிறதற்கு நான் ஒரு பாதை யோசித்திருக்கிறேன். இந்த பாதையில போனா தானே அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். இதுல போனா எப்படி எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும்? இப்படின்னு நமக்கு நெறைய கேள்விகள் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாங்க, நம்மை குறித்து அவர் நினைத்திருக்கிற நினைவுகள் சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே. சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே. தேவன் நம்ம மேல திட்டத்த வச்சிருக்கிறாரு. சிலருக்கு வந்து டாக்டர் ஆகணும்னு ஆசையா இருக்கலாம். ஒரு கடைசி நிமிஷத்துல அந்த அந்த டாக்டர் சீட் கிடைக்காம அது வந்து ஃப்ளாப் ஆன மாதிரி அந்த மார்க் கம்மி ஏதோ ஒண்ணு ஆகி அவங்க இன்னொரு கெரியர சூஸ் பண்ணி போகும்பொழுது, நம்ம யோசிச்சிருப்போம். நம்ம வந்து ஒரு காரியத்த எதிர்பார்த்திருப்போம். அது கிடைக்கல அப்படின்னோனே, தேவன் நீங்க எனக்கு வாக்குத்தத்தங்கள் குடுத்தீங்க. ஆனா நான் எதிர்பார்த்தது எனக்கு கிடைக்கலையே. நீங்க சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள்ன்னு சொன்னீங்க. ஆனா நான் இப்படி என்ன ஆயிட்டு ஃபெயில் ஆயிட்டேனே. நான் இப்படி கம்மி மார்க் எடுத்துட்டேன். என்னால அந்த கெரியர்க்குள்ள போக முடியலையே. இதுதான் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளா? நம்மள பொறுத்தவரைக்கும் முன்னாடி தடையில்லாம போறதுதான் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். நமக்கு முன்னாடி எந்த ஒரு டிராபிக் ஜாமும் இல்லாம, எந்த ஒரு தடை இல்லாம, எந்த மானுஷிக, மாந்திரீக போராட்டம் இல்லாம முன்னாடி முன்னேறி போய் நமக்கான ஆசீர்வாதத்த ஈஸியா அப்படியே டேபிள்ல கவர் போட்டு மூடி வச்சிருக்கோம். போய் அழகா போய் அந்த பேப்பர அந்த கவர தொறந்து அழகா எடுத்துட்டு நடந்து நம்ம பாட்டுக்கு வந்துரணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். நமக்கு எல்லாமே ஈஸியா கிடைக்கணும்னு. அது நமக்கு தவறா ஏதாவது ஒண்ணு நடக்கும் பொழுது, இது சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளா? இது கர்த்தர் அனுமதித்த பாதை தானா? அப்படின்னு நமக்கே நம்ம வந்து ஒரு கொஸ்டின் மார்க் வச்சுக்குவோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஒரு முடிவ எதிர்பார்த்திருக்கிறீங்க. அந்த முடிவ நான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நான் ஒரு நினைவ வைத்திருக்கிறேன். நான் ஒரு வழிய சூஸ் பண்ணியிருக்கிறேன். அது சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். யோசித்து பாருங்க. லூக்கா எழுதின யோவான் எழுதின சுவிசேஷத்துல 11வது அதிகாரத்துல நம்ம வாசித்தோம் அப்படின்னு சொன்னா, அங்க லாசருவுடைய குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க இந்த லாசருவும் இவங்கெல்லாம் ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்கள்ல இப்படிப்பட்ட ஒரு பாதையில லாசருவோ இல்ல மரியாள், மார்த்தாளோ இவர்களுடைய குடும்பமோ கடந்து போகிறதை இவர்கள் குடும்பத்துல யாருமே அறிந்திருக்க மாட்டாங்க. இப்படி ஒரு சிச்சுவேஷன் வரப்போகுது அப்படிங்கிறது என்ன செய்யாது, யாருக்குமே தெரிந்திருக்காது. யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரத்துல 11வது அதிகாரத்துல இருக்கிறது. இப்போ இவங்க லாசருவுடைய வாழ்க்கையில லாசரு மரிக்க போகிறான், அவன் வியாதியா இருக்கிறான் என்று சொல்லி அனுப்பப்படுகிறது. ஆஹ் ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த வியாதி தேவனுடைய மகிமைக்கு எதுவாய் விளங்குகிறது என்று சொல்லி. இப்போ 2 நாள் சென்று அவர் அங்கே தங்கி இருந்து பின்னும் 2 நாள் தங்கினார் என்று சொல்லப்படுகிறது. வர்றதுக்கு 4 நாள் ஆயிற்று. வந்து பார்த்தா
இங்க என்ன ஆயிட்டுன்னா, லாசரு மரித்து போனான் என்ற வார்த்தை அவர் கேள்விப்படுகிறார். 4 நாள் ஆயிற்று. சரீரம் வைக்கப்பட்டு மரித்து போய்விட்டாயிற்று என்று சொல்லி. அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, லாசரு தேவனோடு தேவனோடு கூட ஊழியம் செய்கிறவன் தான். இந்த மரியாளும் மார்த்தாளும் தன்னை விட்டு எடுபடாத பங்காக அவருடைய சமூகத்தை, அவருடைய பாதத்தை அறிந்து கொண்டவங்க. 1000 வேலை இருந்தாலும் அவர் பிரசன்னத்துல உட்காரணும். சர்ச்சுக்கு வரணும், ஜெபிக்கணும். அவங்களுடைய வழிகள் எல்லாம் அவர் எதிர்பார்ப்புக்குரியதா இருக்கிறது. அவர் நினைக்கிற மாதிரியே இவங்க வாழ்றாங்க. அப்போ இப்போ இப்ப என்ன அப்படின்னா, தேவன் நமக்கு குடுத்த வாக்குத்தத்தத்த நிறைவேற்றுவார்ன்ற நம்பிக்கையோடு கூட ஓடிக்கொண்டிருக்கிற லாசரு வாழ்க்கையில திடீர்னு அவன் மரணம் அடைய நேரிடுகிறது. திடீர்னு அவன் செத்து போறான். திடீர்னு அவன் 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 மரித்து போறான். அவன் சரீரத்துல ஜீவன் இல்ல. அவன் மரித்து போகிறான். அவனை தூக்கி கல்லறையில வைக்கிறாங்க. கல்லறை பூட்டப்படுகிறது. 4 நாள் ஆயிற்று. செத்து நாறிப்போன ஒரு சரீரம். ஆ 4 நாள் ஆயிற்று. அவன் திரும்ப வருகிறதற்கு வாய்ப்பே இல்ல. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் சொல்றார், "நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய்." அப்படின்னு சொல்லி. இப்போ ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே ஏற்கனவே ஒரு காரியத்த நீங்க சொல்லி நான் எதிர்பார்த்து ஜெபிச்சேன். ஆனா, நீங்க சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள்ன்னு சொன்னீங்க. நான் போன பாதை எதுவுமே என்ன செய்யல எனக்கு சமாதானமா இல்ல. இதுவா சமாதானம்? நீங்க லாசரு மரிச்சதா சமாதானம். லாசரு கேட்டிருப்பான். நான் செத்ததா ஆண்டவரே சமாதானம்? இல்ல என் சகோதரிகள் அழுகிறதா ஆண்டவரே சமாதானத்துக்கு ஏதுவான பாதை? நீங்க சமாதானத்துக்கு ஏதுவான பாதை வைத்திருக்கிறீங்கன்னா, ஏன் ஆண்டவரே என் மரணம் எனக்கு நேரிடணும்? ஏன் ஆண்டவரே நான் அந்த பாதையில போணும்? இப்படிப்பட்ட கேள்விகளா வரும் இல்லையா? இந்த மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாம் அன்னைக்கு லாசரு வாழ்க்கையில வந்தது. நமக்கு தெரியாது எது சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள் என்று சொல்லி. நமக்கு சாகுறது சமாதானம் கிடையாது. ஆனா ஆண்டவருக்கு சாகுறது, அந்த மரித்து போன சூழ்நிலை தான் தேவன் மகிமை வெளிப்படுகிறதுக்கு ஏதுவான ஒரு ஒரு சூழ்நிலையாய் அமைந்தது. நம்ம தற்காலிகமான சூழ்நிலைய பார்ப்போம். அவன் எதிர்பார்த்திருக்கிறது லாசரு செத்திருக்க கூடாது. அவங்க சொல்லுவாங்க, "நீங்க உயிரோடு இருந்திருந்தீங்க அப்பா நீங்க எங்க கூட இருந்திருந்தீங்கன்னா, என்னுடைய சகோதரன் உயிரோடு இருந்திருப்பான்." அப்ப என்ன அப்படின்னா, அவன் சகோதரன் சாகக்கூடாது, உயிரோடு இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய நினைவு. இப்படி ஒரு காரியத்த எதிர்பார்க்கிறாங்க. இன்னொரு காரியத்த எதிர்பார்க்கிறாங்க. அவன் உயிரோடு எழுந்திருப்பான். ஆனா இப்ப எழுந்திருக்க முடியாது. ஆண்டவரே நீர் வரும் நாளிலே எழுந்திருப்பான். நீர் அந்த உயிர்த்தெழுதலின் நாளிலே எழுந்திருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ இவங்கெல்லாம் ஒரு காரியத்த எதிர்பார்க்கிறாங்க. இவங்கள குறிச்சு தேவன் ஒரு காரியத்த எதிர்பார்க்கிறாரு. இந்த மரியாளும் மார்த்தாளும் புரட்டப்படாதவைகள தங்க வாழ்க்கையில இருந்து புரட்டி போட்டா, செத்து நாறிக்கொண்டிருக்கிற நாறிப்போன சில காரியங்கள உள்ள மடிந்து கிடக்கிற சில சுபாவங்கள, சூழ்நிலைகள எடுத்து தூக்கி போட்டு விசுவாசத்துல தளராம அவங்க நின்னுட்டாங்க அப்படின்னு சொன்னா, அந்த லாசருவ நான் உயிரோடு கொண்டு வந்துருவேன். பாருங்க, ஒரு காரியத்த நீங்க தேவன்ட்ட இருந்து எதிர்பார்க்கிறதுக்கு முன்பதாக, அவர் உங்ககிட்ட இருந்து சில காரியங்கள எதிர்பார்க்கிறாரு. ஆபிரகாமுக்கு ஈசாக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்புக்குரியவனாய் இருந்தான். ஆபிரகாமுக்கு ஈசாக்கு வேணும். ஆனா ஆண்டவருக்கு ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பனாக வேணும். அந்த சோதனையில ஜெயிக்கணும். அப்போ ஈசாக்க மட்டும் வாங்கிக்கிறது அவனுடைய எதிர்பார்ப்பா இருக்கலாம். ஆனா ஈசாக்க குடுக்கறதுக்கு முன்னாடி இவன விசுவாசத்துல வலுப்படுத்த வேண்டும் என்பது தேவனின் நோக்கமா இருக்கலாம். சில வாக்குத்தத்தங்கள் உங்க வாழ்க்கையில தாமதமாகலாம். சில சில காரியங்கள் தேவன் சொன்னது உங்க வாழ்க்கையில நடக்கிறதுக்கு தாமதமாகலாம். உங்க விருப்பத்தின் செய்கையின்படி அல்ல அவர் செய்ய போகிறது. அவர் தமது தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தின்படியே நம் வாழ்க்கையில சகலத்தையும் செய்வாரு. அந்த விருப்பத்தை நமக்குள்ள உண்டாக்குகிற தேவனா இருக்கிறார். இப்போ இந்த வசனத்தை வாசிக்கும் போது புரியும். நாம் எதிர்பார்த்திருக்கும் முடிவை அவர் நமக்கு தரும்படிக்கு நீ வேலை வேணும்னு எதிர்பார்க்கிற, வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு எதிர்பார்க்கிற, இல்ல எதிர்காலம் நல்லா அமையணும்னு எதிர்பார்க்கிற, இல்ல உன் கிராம அறுவடைன்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற, இல்ல ஏதோ ஒரு காரியத்துல தேவ சமூகத்துல உத்தரவாதம் எடுத்து இல்ல குணமாகணும், சரியாகணும், இல்ல கட்டுகள் உடைக்கப்படணும், இல்ல ஆண்டவரை பார்க்கணும், அந்நிய பாஷை வேணும்னு சொல்லியோ, இல்ல ஏதோ ஒரு காரியம் வாழ்க்கையில மாறணும், அந்த பகுதியை தேவன் தொடணும் என்று சொல்லி கொடுத்த வாக்குத்தத்தத்தை வைத்து எதிர்பார்த்து ஓடிக்கொண்டிருக்கிற தேவ சேனையா இருக்கலாம் நீங்க. அவருடைய சேனையிலே நிற்கக்கூடிய போர் வீரர்களா இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாங்க. ஒரு காரியத்தை எதிர்பார்த்து ஓடிக்கொண்டிருக்கிற நான் உன்னிடத்துல ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறேன். அதற்கு நம்ம choose பண்ணியிருக்கிறப்ப அது சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள் தான். ஒருவேளை அந்த நினைவுகள் உனக்கு சமாதானம் இல்லாதது போல தோணலாம். தீமையாய் தோணலாம். ஆனா உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் சத்துரு தீமையாய் கொண்டு வருகிறதையும் நான் நன்மையாய் மாற்றுகிற தேவன். நான் வாழ்க்கையில தீமையை அனுமதிக்க மாட்டேன். சத்துரு சொல்வான், பாரு நீ ஆண்டவரை நம்பின, வாக்குத்தத்தத்தை நம்பின, உன் வாழ்க்கையில குழி வந்துச்சு, உன் வாழ்க்கையில அக்கினி அக்கினி சூளை வந்தது, உன் வாழ்க்கையில சிங்க கெப்பி வந்தது. நம்ம சொல்லணும், இல்ல என் வாழ்க்கையில வந்த அக்கினி சூளை அவரை நிரூபிக்கிறதுக்கு, என் வாழ்க்கையில வந்த சிங்க கெபி என் ஆண்டவர் நாம மகிமைப்படுறதுக்கு, என் வாழ்க்கையில வந்த குழி என் வாழ்க்கையில இயேசு இருக்கிறார் என்பதை மகிமைப்படுத்த, அவரை வெளிப்படுத்தவே என் வாழ்க்கையில சில பாதைகள் வந்தது.
அதுதான் ஆவியானவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். சில நேரங்கள்ல நமக்கு புரியாது. ஏன் ஆண்டவர் இந்த பாதையில நடத்துறாரு? அவர் எதிர்பார்க்கிறதா என்ன? எதுக்கு என்ன இந்த சூழ்நிலையில கொண்டு போறாரு? பாருங்க ஜான் ஹைட் அவருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, அவருக்கு மொழி தெரியாது. அங்க சிச்சுவேஷன் ரொம்ப வர்ஸா இருக்குது. கால சூழ்நிலைகள் வேற, சரீர பலவீனம் வேற. தொடர்ந்து ஊழியம் செய்ய முடியல. ஆனா அவர் எதிர்பார்த்தது ஒரு பர்ட்டிகுலரான ஒரு காரியம். அது அவருக்கு கொடுக்கும்படிக்கு தேவன் கொண்டு போன சில பாதைகள் எல்லாம் கேள்விக்குறியா தான் இருக்கும். அது சமாதானத்துக்கு ஏதுவானவைகளா இல்ல. சமாதானமா அந்த இடத்துல ஊழியம் செய்ய முடியல. தொடர்ந்து கிடைக்கும்ன்ற நம்பிக்கையோட முன்னேறி போக முடியல. இன்னைக்கு இந்த வார்த்தைய கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைக வாழ்க்கையிலும், தேவன் குடுத்த வாக்குத்தத்தத்துக்கும் நீங்க பயணம் பண்றதுக்கும் சம்பந்தம் இல்லாதனால தொடர்ந்து முன்னேறணுமான்ற கேள்வி, என் தேவன் என்ன அழைச்சிருக்கிறாரான்ற கேள்வி, என்னோடு இருக்கிறாரான்ற கேள்வி, பல சூழ்நிலைகள் இருக்கிறது. ஆனா ஆண்டவர் சொல்றாங்க, நீங்க முழு இருதயத்தோடு கூட தேவன தேடினால், அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். அவர நீங்க கண்டுபிடிப்பீங்க. அவர் உங்களுக்கு செவி கொடுப்பார். உங்க விருப்பத்தை எல்லாம் அவர் நிறைவேற்றுவார். அழகா ஒரு வசனம் சொல்லுது. சங்கீதம் 132வது அதிகாரம். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 132வது அதிகாரத்துல 13வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். விரும்பினார். இங்க பாருங்க ஆண்டவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. உங்க மேல அவர் ஒரு விருப்பத்த வச்சிருக்கிறார். அவர் உங்க வாழ்க்கையில ஒரு விருப்பத்த வச்சிருக்கிறார். என்ன விருப்பத்த வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, இங்க வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு. இந்த வார்த்தையை கேட்கிற சீயோனே, உன்னை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். God has chosen you. உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். எதுக்கு தெரியுமா? அவர் டெம்பிளா தெரிந்து கொண்டிருக்கிறாரு. அவர் உங்களுக்குள்ள வாசம் பண்ணணும்னு தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் உங்களுக்குள்ள வாழணும்னு தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் வாழணும்னு உள்ள வந்தா, இங்க வேற ஏதேதோ வாழ்ந்துட்டு இருக்குது. வேற ஏதேதோ ஒரு காரியங்கள் உலகம் வாழுது. உலக அசுத்தங்கள் வாழுது. மனுஷிக மாம்சீக கிரியைகள் வாழுது. சுயம் வாழுது. ஜென்ம சுபாவம் வாழுது. நெடுநாளா இருக்கிற கோபம் வாழுது. மன்னியாமை வாழுது. பொறாமை வாழுது. அசுத்தம் இச்சைகள் வாழுது. இதெல்லாம் வாழ்றதுனால தெரிந்து கொண்ட சியோனுக்குள்ள அவர் எதிர்பார்த்தவராய் அவர் உள்ள வந்து அவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அவனுக்குள்ள வாழணும். ஆனா நமக்கு வேற எந்தெந்த காரியங்களோடயோ வாழணும்னு ஆசை. ஆனா அவர் என்ன நினைக்கிறாருன்னா, எதிர்பார்க்கிறாரு. அவர் நம்ம கூட வாழணும்னு நினைக்கிறார். நமக்குள்ள வாழணும்னு நினைக்கிறார். நமக்குள்ள தங்கி இருக்கணும்னு நினைக்கிறார். நம்ம அதுக்கு தான் நம்மள தெரிந்து கொண்டிருக்கிறாரு. நம்மள டெம்பிளா சூஸ் பண்ணி நமக்குள்ள வாழணும்னு நினைக்கும் பொழுது, ஆனா நாம எதையோ விரும்பி தெரிந்து கொண்டிருக்கிறோம். நம்ம நம்ம வந்து விரும்பி தெரிந்து கொண்டவங்கங்க. ஆண்டவர் நம்மள ரொம்ப விரும்பி தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் நமக்குள்ள வாசமா இருக்கணும்னு சொல்லி. ஆனா நம்ம நெறைய காரியங்கள எதிர்பார்க்கிறோம். நம்ம நெறைய காரியங்கள விரும்புறோம். இது எனக்கு இருந்தா நல்லா இருக்கும். இந்த லைஃப் இருந்தா நல்லா இருக்கும். இந்த காரியம் இருந்தா நல்லா இருக்கும். இது எனக்கு முன்னாடி போனா நல்லா இருக்கும். இந்த தடைய அவர் எடுத்துட்டா நல்லா இருக்கும். எல்லாமே சரிதான். ஆனா அவர் அவர் நமக்கு கொடுக்க வல்லவரா இருக்கிறார். அவர் சித்தத்தின்படி நம்ம வாழ்க்கையில சகலத்தையும் அருள வல்லவரா இருக்கிறார். ஆனா ஆண்டவர் எப்படி அருளணும்னு நினைக்கிறார்ன்னா, அவர் நமக்கு அதை பெற்றுக்கொள்றதுக்கு நமக்கு சமாதானத்துக்கு ஏதுவான பாதைகள தேவன் வைத்திருக்கிறதா வசனம் சொல்லுது. நீ எதிர்பார்த்திருக்கிற ஒரு முடிவை நான் கொடுக்கும்படிக்கு நான் உன்ன நடத்திட்டு போற பாதை சமாதானமான பாதை. நீங்க சொல்லுவீங்க, சமாதானமான பாதைனா ஏன் ஆண்டவரே பிரச்சனையா இருக்குது? ஏன் ஆண்டவரே சமாதானம் இல்ல? ஏன் ஆண்டவரே நீங்க இருக்கிறத பார்க்க முடியலையா வாழ்க்கையில? இது சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள்னா, நீங்க எனக்கு எதிர்பார்த்திருக்கிற நன்மைதான் என் வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கு, இல்ல நடக்க போகுதுன்னு சொன்னா, என்னால ஏன் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளோட பயணம் பண்ண முடியல. நீங்க சமாதானம்னு சொல்றீங்க. இல்ல யோசேப்பு கேட்ட மாரி குழிதான் உங்களுக்கு சமாதானமாப்பா? இந்த அக்கினி சூளைதான் உங்களுக்கு சமாதானமா? இல்ல சிங்க கெபிதான் உங்களுக்கு சமாதானமா? நெறைய வேளை நமக்கு புரியாது. புரியாது. ஆண்டவர் நடத்திட்டு போற பாதை புரியாது. ஆனா, அவர் எதுக்கு நம்மள தெரிந்தெடுத்திருக்கிறார்ன்னா, நமக்குள்ள வாழணும்னு தெரிந்தெடுத்திருக்கிறார். நமக்குள்ள வசிக்கணும்னு தெரிந்தெடுத்திருக்கிறாரு. பாருங்க ஒரு பிரைம் மினிஸ்டர் வராரு அப்படின்னு சொன்னாலே, இல்ல ஒரு சீஃப் மினிஸ்டர் வராருன்னு சொன்னாலே, அந்த ஏரியாவே புரட்டி போட்டு, அந்த ஊரையே தலைகீழா மாத்திடுறாங்கன்னா, அது புதுசா அதாவது ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஹைவேஸ்ல போயிட்டு இருக்கும்போது, இங்கெல்லாம் எப்படி செடி வளர்ந்துச்சு? இத்தன நாள் நாங்க போகும்போது ஒண்ணுமே இல்லையே! இப்படி யோசிச்சுட்டே போகும்போது அப்ப ஒருத்தவங்க சொன்னாங்க, இல்ல இங்க சீஃப் மினிஸ்டர் இந்த வழியா போறாங்க அப்படின்னு சொல்லி வராங்க அப்படின்னு சொல்லி புதுசு புதுசா செடி வாங்கி கொஞ்சம் பெரிய பெரிய செடியா வாங்கி அந்த இடத்துல அப்படியே நட்டு வச்சுட்டாங்க. அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப வளர்ந்த செடியெல்லாம் வாங்கி நட்டு வச்சுட்டாங்களாம். அவங்க வர்றாங்கன்றதுக்காக அந்த ஏரியாவையே இப்படி தலைகீழா மாத்துறாங்க. புதுசா ரோடு போடுறாங்க. பெரிய பெரிய லைட்ஸ் போடுறாங்க. ரொம்ப அவ்ளோ அழகா நீட்டாக்குறாங்க. அந்த ரோட் சைட் பார்த்தான்னா அவ்ளோ இதா இருக்கு. ஒரு உலக ராஜா வரும் பொழுதே நம்ம வசிக்கிற இந்த பகுதி இவ்ளோ அழகா இருக்கணும். குப்பை இல்லாம இருக்கணும். அவங்க வர்றதுக்குள்ள இத செய்யணும், அத செய்யணும். அவங்க வந்து நிக்கும்போது அந்த ஏரியா பளபளன்னு இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது நியாயம் தானே. உலகத்த படைச்ச பரமராஜா, எல்லாத்தையும் படைத்த பரம தகப்பன். அவர் நமக்குள்ள வந்து வாசமா இருக்கணும்னு வரும் பொழுது, ஏதேதோ உள்ள வசிச்சுட்டு இருந்தா, ஏதேதோ உள்ள தங்கி இருந்தா, அவர் எப்படிங்க நமக்குள்ள வாசமா இருப்பார்? இதுதான் அவருடைய விருப்பம். அவர் விருப்பத்த நீங்க நிறைவேத்துங்க. உங்க விருப்பத்த அவர் நிறைவேத்துவாரு. அவர் விருப்பத்த
நீங்க நிறைவேத்துங்க. அவர் உங்களுக்குள்ள வருகிறதுக்கு இடம் கொடுங்க. அவருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அவர் அன்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அவர் பாசத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அவர் நேசத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அவர் உங்க கூட பேசலன்னா, அவர் உங்க கூட இடைப்படலைன்னா, உங்களுக்கு காயம் வரணும், உங்களுக்கு கஷ்டமாகணும், உங்களுக்கு அழுக வரணும். ஏசப்பா கூட இன்னைக்கு பேசல, இன்னைக்கு பைபிள் படிக்கல. அந்த அந்த நேசம் உங்களை என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களுக்கு அந்த நேசத்தின் மேல உங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கணும். அது உங்களை தூங்க விடக்கூடாது. அது மேல ஒரு ஆசை உண்டாகணும். அது மேல ஆசைப்படுங்க. நீங்க என்ன விருப்பப்படுறீங்களோ அது தேவ சித்தத்துக்குரியதா இருந்துச்சுன்னா, தேவன் உங்களுக்கு தேவைன்னு நினைச்சாங்கன்னா, அது ஏற்ற நேரத்துல உங்களுக்கு கொடுக்க வல்லவரா இருக்கிறாரு. நிறைய வேளையில நம்ம தகாதவைகளை நேசிச்சுட்டு, தகாத காரியங்களை எதிர்பார்த்துட்டு, ஆண்டவரே நான் உங்களுக்கு எல்லாம் செய்யறேன். நான் உங்களுக்கு உண்மையா இருக்கிறேன். நான் நான் கொயர்ல பாடுறேன், இல்ல அந்நிய பாஷை பேசுறேன், நான் ஊழியம் செய்யறேன், இதெல்லாம் செய்யறேன். வாழ்க்கையில அவ்வளவு அழுக்கியும் வச்சுக்கிட்டு, இதெல்லாம் செய்யறேன். நீங்க என் விருப்பத்தின்படி செய்யுங்க. ஆண்டவர் சொல்வாரு, இல்லம்மா, இல்லம்மா, என் விருப்பமே நீ எனக்குரியவளா, எனக்குரியவனா மாறணும்ன்றதுதான். அப்படின்னு சொல்லுவாரு. நான் உனக்குள்ள தங்கறதுக்கு மட்டும் விட்டு கொடு. அவர் உள்ள வரணும்னா உங்களுக்குள்ள இருக்கிற அசுத்தம் வெளியே போகணும். அவர் உள்ள வரணும்னா இச்சை வெளியே போகணும். அவர் உள்ள வரணும்னா பொறாம, கர்த்தருக்கு பிரியமில்லாத அசுத்தமான சிந்தனைகள் வெளியே போகணும். அத முதல்ல தூக்கி வீசிட்டாலே நம்ம வாழ்க்கையில அவர் எதிர்பார்க்கிறது நடந்துட்டாலே நம்ம எதிர்பார்ப்பு நடந்துருங்க. அவர் நமக்கு நம்ம எதிர்பார்ப்பு என்ன? நம்ம ஒரு மேன்மையை நம்ம பார்க்கணும். அப்போ சும்மா நம்ம அவருடைய மேன்மையை எடுத்து அவர் நமக்குன்னு வச்சிருக்கிற மேன்மையை எடுத்து உடனே கொடுத்துட மாட்டார். நமக்கு தான் அந்த மேன்மை. ஆனா உடனே கொடுக்க மாட்டாரு. அதோட வேல்யூ தெரியணும். அதுக்காக உடைச்சு உருவாக்கப்படணும், பக்குவப்படுத்தப்படணும். தேவ சித்தத்துக்குன்னு தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுகிறவனுக்கு தான் ஆண்டவர் அந்த காரியத்தை வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு நிறைய காரியத்தை எதிர்பார்க்கறீங்க. எனக்கே அந்த வேலை கிடைக்கல, எனக்கே அந்த வாழ்க்கை கிடைக்கல, நான் ஜெபிச்சேன், எனக்கே அது நடக்கல. அது உங்களுக்கு கொடுக்கணும்னா அவர் எதிர்பார்ப்பு உங்களுக்குள்ள ஃபுல்ஃபில்ட் ஆயிருக்கான்னு பாருங்க. அவர் எதிர்பார்க்கிற மாதிரி பைபிள் ரீடிங் இருக்கா? அவர் எதிர்பார்க்கிற மாதிரி ஜெபம் இருக்கா? அவர் எதிர்பார்க்கிற மாதிரி அந்நிய பாஷை இருக்கா? எவ்வளவு பலவீனம்னாலும் அவர் தேடலைன்னா, அவர் கூட பேசலைன்னா என் லைஃப் அவ்வளவுதான் அப்படிங்கிற ஒரு ஆசை, ஒரு வாஞ்சை உங்களுக்குள்ள இருக்குதா? இல்ல அப்படின்னா இன்னைக்கு ஆண்டவர்ட்ட கேட்க போறேன். ஏசப்பா என்ன அப்படி மாத்துங்க ஆண்டவரே. அவர் விருப்பத்தின்படி என்னை திருப்புங்கப்பா. உங்க விருப்பத்தின்படி என்னை திருப்புங்கப்பா. என்ன அப்படி மாத்துங்கப்பா. சங்கீதம் 4வது அதிகாரம் 2வது வசனம் எப்படியாக சொல்லுகிறது? சங்கீதத்துல 4:2 மனுபுத்திரரே, எதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள்? அப்போ நீ இல்லாத ஒரு காரியத்தை, தேவன் தராத ஒரு காரியத்தின் மேல அதை நன்மைன்னு நினைச்சு நீங்க அதை விருப்பப்படும் போது, பொய்ய விருப்பப்படும் பொழுது, அசுத்தத்தை விருப்பப்படும் போது, பிறருக்குரியதை விருப்பப்படும் பொழுது, நீங்க என்ன பண்றீங்கன்னா அவரை அவமானப்படுத்துறீங்க. அவர் மகிமையை விரும்பாம, அவரை விரும்பாம, அவர் மகிமையை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை நாடுகிறோமா? அதுக்கா நம்மள அழைச்சிருக்கிறாரு. இல்லங்க, இல்ல நம்ம 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 எதிர்பார்க்கிறதுலயும், நம்ம விரும்புகிறதுலயும் யாரோட மகிமை இருக்கணும்னா, அவர் மகிமை இருக்கணும். ஒரு காரியம் உங்களுக்கு பிடிக்குதுன்னா, இது தேவ சித்தமான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொன்னா, ஏதோ ஒரு காரியத்தின் மேல உங்களுக்கு விருப்பம் இருக்கு. நீங்க நல்லா வேதம் வாசிக்கிறவங்கன்னா, ஜெபிக்கிறவங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த காரியத்த நான் செஞ்சா, இது தேவனுக்கு மகிமையா இருக்குமா? இந்த காரியத்த ஆண்டவர் அக்செப்ட் பண்ணிக்குவாரா? இந்த மாரி ஆண்டவருடைய பிள்ளைகள் செய்வாங்களா? உண்மையான இருதயத்தோடு கூட இத யோசிச்சு பாருங்க. இது இது ஏதோ ஒரு இடத்துல ஏதோ கான்ட்ரடிக்ஷனா இல்லையே! பைபிள்ல இப்படி சொல்லப்படலையே! இந்த உறவுன்னு தப்புன்னு சொல்றாங்களே! இந்த காரியம் தப்புன்னு சொல்றாங்களே! இப்படி போய் இந்த காரியத்த நான் பெற்றுக்கொள்ள கூடாதுன்னு சொல்றாங்களே! ஐயோ! நான் எதிர்பார்க்கிறேன், நான் விருப்பப்படுற உண்மைதான். ஆனா அது அவர் சித்தத்தின்படி இல்லையே! நான் எப்படி இத என் விருப்பமா இந்த விருப்பத்த நிறைவேத்துங்கன்னு சொல்லி நான் எப்படி கேட்க முடியும்? எப்படி பாவத்துக்கு துணை நில்லுங்கன்னு சொல்ல முடியும்? அதிலேயே தேவ சித்தம் என்னன்றது தெரிஞ்சிரும். நெறைய வேளைல நம்ம எதிர்பார்ப்ப வச்சுக்கிட்டு, அதுவும் அவர் எதிர்பார்ப்பு தான் நெனச்சு அவர்ட்ட கேட்டுட்டு இருப்போம். இல்ல அவர் நம்மகிட்ட ஒரு காரியத்த எதிர்பார்க்கிறார். அதற்கு நம்ம வாழ்க்கையில அவர் எதிர்பார்க்கிற காரியங்கள் வேணுங்க. அவர் எதிர்பார்க்கிற மாரி நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை மாறிருச்சு அப்படின்னு சொன்னா, நம்ம தலைய உயர்த்த அவர் வல்லவர். தடைகள உடைத்து நமக்குன்னு வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை எடுத்துக் குடுக்க வல்லவர். எடுத்துக் குடுக்க வல்லவரா இருக்கிறாரு. ஆனா, அந்த ஒரு தாழ்மை நமக்குள்ள இருக்குதா? அவர் விரும்புற எதிர்பார்ப்பு நமக்குள்ள இருக்குதா? அப்படி இல்ல அப்படின்னா, இன்னைக்கு நம்ம குடுக்க போறோம். பொய்யானத நம்ம நாடுறோம். தேவையில்லாத மேல ஆசைப்பட்டு விருப்பப்படுறோம்னா, அவர் மகிமைய நம்ம அவமானப்படுத்துறோம். அவர அவமானப்படுத்துறோம். ஆண்டவரே, உங்க கையிலிருந்து வராத எல்லாம் பாவம். உங்க கையிலிருந்து பெற்றுக்கொள்ளாத எல்லாம் சாபம். சாபத்த விரும்பினா ஆசீர்வாதம் தூரமாய் விலகி போகும்னு வசனம் சொல்லுதே. நான் உங்கள விரும்புறேன் இயேசப்பா. உங்கள நேசிக்கிறேன் ஆண்டவரே. இந்த உலகம் எனக்கு தூரமாகட்டும். கேளுங்க. இந்த உலகம் என்னை விட்டு விலகி போகட்டும். சுயங்கள், ஜென்ம சுபாவங்கள் என்னை விட்டு விலகி போகட்டும். உங்க எதிர்பார்ப்புக்குரியவளா என்ன மாத்துங்க. என் எதிர்பார்ப்ப நீங்க பூர்த்தி பண்ணுவீங்கப்பா.
ஆனா உங்க எதிர்பார்ப்புக்குரியவளா, உங்க எதிர்பார்ப்புக்குரியவனா நான் மாறணும். எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா கேட்பீங்களா? இருக்கிற இடத்துல கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம். ஸ்தோத்திரம் ஏசப்பா. எங்களை அதிகமாய் நேசிக்கிறீங்க நல்ல ஆண்டவரே. நீர் கொடுத்த இந்த நேரத்துக்காய் நன்றி. இந்த வார்த்தையை நாங்க ஆண்டவரே அப்பா கேட்க ஆரம்பித்த அந்த நேரத்துல இருந்து இப்ப வரைக்கும் உங்க சமூகம் எங்களை ஆளுகை செய்தது. ஒவ்வொருவருக்குள்ள இந்த வார்த்தை அப்பா ஒரு விதையாய் விழுந்திருக்கிறது. அது 100 மடங்கு விளைவை கொடுக்கணும் சுவாமி. யாரெல்லாம் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே தங்களை அறியாம உலகத்தை விரும்பி சாபத்தை விரும்பி தேவ சித்தம்னு கேட்டுட்டு இருக்கிறாங்களோ, இன்னைக்கு அவங்களோட சிந்தையில ஒரு தெளிவு உண்டாகட்டும் ஆண்டவரே. சத்துரு எங்கெல்லாம் உங்களை குழப்பி தப்பான ஒரு காரியத்தை கேட்க வச்சிட்டு இருக்கானோ, தேவன் தாமே அப்பா உங்க சித்தத்துக்கு நேராய் ஒவ்வொரு பிள்ளைகளை நடத்துவீராக இயேசப்பா. கட்டுகள் அறுக்கப்படட்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பிரகாசம் உண்டாகட்டும். ஆண்டவரே அப்பா நீர் விரும்புகிற ஸ்தலமாய், நீர் வசிக்கிற வாசஸ்தலமாய் ஒவ்வொருவரையும் மாற்ற விரும்புறீங்க. நீங்க போய் ஒவ்வொரு இருதயத்துக்குள்ள வசிக்கணும். அதுக்கு ஒவ்வொருவரும் பக்குவப்படுத்தப்படட்டும். ஒவ்வொருவரும் பரிசுத்தப்படுத்தப்படட்டும். ஆண்டவரே அவர்கள் எதிர்பார்த்திருக்கிற அவர்கள் ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறாங்கப்பா. அந்த நன்மைய நீங்க அவங்களுக்கு கொடுக்கும்படி நீர் அவங்களுக்காக அப்பா தேர்ந்தெடுத்திருக்கிற சூஸ் பண்ணிருக்கிற பாதைகள் சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். அது எதுவா இருந்தாலும், அது குழியானாலும் சமாதானம், அது அக்னியானாலும் சமாதானம், அது சிங்க கெபியானாலும் சமாதானம். ஆனா முடிவிலே தேவன் மகிமைப்படுவீரப்பா. முடிவிலே தேவன் மகிமைப்படுவீரப்பா. லாசரு வாழ்க்கையில மகிமைப்பட்டது போல நீர் மகிமைப்பட வல்லமையுடையவர். தானியேல் வாழ்க்கையில சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வாழ்க்கையில மகிமைப்பட்டது போல எங்க வாழ்க்கையில நீர் மகிமைப்பட வல்லவராய் இருக்கிறீரப்பா. நீர் அப்படி செய்து அப்பா எங்க வாழ்க்கையில நீரே மகிமைப்படுங்க. நீர் எங்களை சாட்சியா நிறுத்துங்க. நீர் அப்படி செய்ய போற தயவுக்காய் நன்றி அப்பா. உங்க கரத்துல எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றைக்கும் மறவாதே. ஆமென். God bless you.